உங்களால் இன்னும் அந்த ஒரு சம்பவத்தை மறக்க முடியலையா? யாரோ சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் உங்க மனசுல காயமா இருக்கா? ஏன் சில நினைவுகள் மட்டும் நம்மை விடவே மாட்டேங்குது? ஏன் நல்ல விஷயங்களை விட கெட்ட அனுபவங்களை மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்? அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சா இன்று நீங்க அதிலிருந்து வெளியே வரலாம். நேரம் கடந்து போயிடுச்சு, ஆனா அந்த நினைவு மட்டும் இன்னும் உங்களை விடவே இல்லை. ஒரு கேள்வி, நீங்க அந்த நினைவை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்களா, அல்ல அது உங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறதா? ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் உதவுவான். ஆனா ஒரு நாள் அவனுக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் அவனை ஏமாற்றிட்டான். அந்த ஒரு சம்பவம் அவனோட மனசுல ஒரு ஆழமான காயமாக பதிந்தது. நாட்கள் சென்றன, ஆனா அருண் அதையே நினைத்துக் கொண்டே இருந்தான். அவன் சிரிக்கவில்லை, அவன் வாழ்க்கை முன்னேறவே இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு முனிவரை சந்தித்தான். அவன் கேட்டான், ஏன் நான் இந்த நினைவுகளை மறக்க முடியல? முனிவர் சிரிச்சு ஒரு கல்லை எடுத்தார். அந்த கல்லை அவனிடம் கொடுத்து சொன்னார், இதை கையில பிடிச்சுக்கிட்டே இரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம். அருண் கை வலிக்க ஆரம்பிச்சது. அவன் கேட்டான், ஏன் இது இவ்வளவு வலி தருது? முனிவர் சொன்னார், கல்தான் உனக்கு வலி தரல, நீ அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுதான் உன்னை வதைக்குது. சாணக்கியா சொல்கிறார், உன்னை காயப்படுத்தியதை நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த மனிதன் மீண்டும் மீண்டும் உன்னை வெல்வான். நினைவுகளை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவை உன்னை கட்டுப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் நடந்தது மாற்ற முடியாத ஒன்று. ஆனா அதை எப்படி பார்க்கிறோம், அது மட்டும் நம்ம கையில இருக்கு. நீங்க அந்த நினைவுகளை பிடிச்சுக்கிட்டே இருந்தா அது உங்கள் எதிர்காலத்தையே நசுக்கும். இன்று ஒரு முடிவு எடுக்கணும். அந்த பழைய நினைவுகளை நீங்க மனசுல வைக்கணுமா, அல்ல உங்க வாழ்க்கையை முன்னே கொண்டு போகணுமா? நினைவுகளை விடு, உன் வாழ்க்கையை பிடி. நீங்க விட்டவுடன்தான் உங்களுக்கு புதிய வாழ்க்கை தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.